அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டையிலிருந்து சுஜாதா சுதாகர். நவதுர்க்கையின் வரிசையில் இன்று நவராத்திரி 5ஆம் நாள். ஸ்கந்த மாதாவிற்கானது. ஸ்கந்த என்றால் துடிப்புடன் வெளிப்படுவது எனப் பொருள். இந்த அன்னை தாய்மையின் பலனை வெளிப்படுத்தும் நிலையினை சொல்பவள். வாலையாகி குமரியாகி மணக்கோலம் அடைந்து கரு சுமந்து அடுத்து அதனை புறம் தருவித்து வளர்க்கும் 5ஆம் படிநிலை இது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு எனும் போது பிண்டத்தில் அதன் வாழ்விலும் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உண்டு. அந்த வகையில் பிரபஞ்சத்தை சிவசக்தி தத்துவம் அல்லது நிலையான சக்தி இயக்கும் சக்தி படைத்து காத்து வரும் தத்துவம் இது. இங்கே ஸ்கந்தன் அன்னையில் இருந்து உதித்த நிலை, அதாவது முருகப்பெருமானை அன்னை பெற்றெடுத்து உலகை காத்த நிலையை சொல்லும் இது. ஸ்கந்தன் என்னும் முருகனின் பிறப்பினை கந்த புராணம் உள்ளிட்ட புராணங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதன்படி முருகப்பெருமானுக்குரிய 6 முகங்களில் ஒரு முகம் அன்னையின் முகம், மற்ற 5 முகமே சிவனின் முகமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. முருகப்பெருமான் முழுக்க சிவனிலிருந்து உருவானவர் அல்ல. அதில் அன்னையின் பங்கும் உண்டு. அவரை கார்த்திகை பெண்களாக வளர்த்ததும் அன்னையே. 6 குழந்தைகளை தன் சக்தியால் ஒரே குழந்தையாக ஞானமும் அறிவும் ஊட்டி வளர்த்ததும் அன்னையே. அன்னை கொடுத்த அந்த ஞானத்தில் தான் பிரம்மனுக்கே படைக்கும் தத்துவத்தை சிவனுக்கே போதனையும் முருகப்பெருமான் செய்தாராம். அன்னை கொடுத்த ஞானவேல் கொண்டே, அன்னை கொடுத்த சக்திவேல் கொண்டே சூரபத்மன் என்னும் பெரும் அசுர கூட்டத்தை முருகப்பெருமானால் சம்ஹாரம் செய்ய முடிந்தது. ஆம், அன்னை தன் சக்தியில் ஸ்கந்தனை உருவாக்கி அவனை தன் ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்து தன் சக்தியினை அவனுக்கு அளித்து இந்த உலகில் தர்மம் நிலை பெற செய்கின்றார். கந்த புராணத்தில் தட்சன் யாகம் நடந்து இமயவன் மகளாக பிறந்து சக்தி என்ற பெயரோடு பார்வதி இருக்கிறார். சிவன் மகன் அன்றி தனக்கு மரணமில்லை என்று வரம் வாங்கி சூரபத்மன் பெரும் இன்னலை விளைவித்துக் கொண்டிருந்தான். சிவனோ ஆழ்ந்த தவத்தில் இருந்தான். அவரை கலைக்க மன்மதனை அனுப்பினார்கள். மன்மதனை எரித்து விட்டார் சிவன். இதனால் உலகில் புதிய உயிர்கள் பிறக்காமல் பெரும் குழப்பம் ஏற்பட பார்வதியுடன் சரணடைந்தார்கள் தேவர்கள். சிவன் பார்வதி திருமணத்தில் ரதியின் வேண்டுதலுக்காக மன்மதனை உயிர்ப்பித்து சிவன் அவர் கண்களுக்கு மட்டும் தெரியுமாறு செய்தார். அதன் பின் முருகப்பெருமான் உருவாகி சூரபத்ம வதம் நடந்தது என்று நாம் அறிந்தது. இப்படியாக சிவன் மன்மதனை எரிக்கும் பொழுது அவர் தனிமையான நிலையில் இருந்தார். அன்னை அவர் பிரிந்திருந்தார். சிவன் மன்மதனை உயிர்ப்பித்தது பார்வதியான மணக்கோலத்தில். சிவன் பார்வதியை மனைவியாக ஏற்றுக்கொண்டது நிகழ்கின்றது. அவளை காமதாயினை காமரூபிணி என்கின்றது லலிதா சகஸ்ரநாமம். அன்னை எல்லா உயிர்களும் தொடக்கமாய் இருக்கின்றாள். ஆதி பரம்பொருளான சிவனை தன்னகத்தை இழுத்து கொண்டு எல்லா உயிருக்கும் தொடக்கத்தை ஏற்படுத்துகின்றாள். இப்படித்தான் அவள் முருகனையும் உண்டாக்கினாள். சிவனின் 5 முகம் அன்னையின் 1 முகம் 6 முகம் ஆனது. சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? ஞான குழந்தை. பிரம்மனுக்கே வேதமும் தகப்பனுக்கே ஞானமும் சொன்ன தெய்வ குழந்தை. ஞான குழந்தையை ஓர் சந்நியாச கோல யோகியா பெற்றெடுக்க முடியும். அதனால் அன்னையின் அருளால் அவளின் கடாட்சத்தால் மட்டுமே சிவனுக்கு அந்த ஞான பண்டிதன் தகப்பன் என்னும் தகுதி கிடைக்கும். இந்த அதிசயத்தை செய்தவள் அன்னை. அதிசயமான சக்தி உடையவள் அவள். முருகன் என்னும் குகனுக்கு அன்னை ஆனதால் குகாம்பா, குக ஜென்ம பூகு என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றாள். சிவன் நெற்றிக்க நெருப்பினால் எரித்த மன்மதனை உயிர்த்தெழுப்பவள் அவள் அல்லவா? காம சஞ்சீவ நௌஷதிகி என்று புகழப்படுகின்றாள். இப்படிப்பட்ட அன்னை நல்ல மனைவியாக வாய்ந்து நல்ல குழந்தையினை பெற்று வளர்த்து லோகம் காத்தாள் என்று லௌகீகமாக சொன்னாலும் இந்த நாளின் தாத்பரியம் அன்னை மானிட பெண்களுக்கு வழிகாட்டினாள் என்பதுதான். தன்னை போல் ஒரு சக்தியினை உருவாக்கி தான் மட்டும் இல்லாமல் உலகத்தை உய்க்க வேண்டும் என்பதே ஸ்கந்த மாதா போதிக்கின்றாள். ஸ்கந்த மாதா போதிக்கின்றாள். தன்னில் இருந்து எழும் சக்தி நல்லவையாக இருத்தல் அவசியம். நல்ல பலன்களை தருதல் அவசியம். இதுதான் ஸ்கந்தமாதா சொல்லும் தத்துவம். அன்னை யோக சக்கரத்தில் விசுக்தி எனும் சக்கரத்தின் சக்தியாக இயங்குகின்றாள். இது அநாகாத தளத்தில் இருந்து 12 விரற்கடை உயரத்தில் உள்ளது. அதாவது கழுத்தின் அடிபாகத்தில் அமைந்துள்ளது. கழுத்தில் அமைந்துள்ள இந்த சக்கரம்தான் காற்று தத்துவத்தின் உச்ச சக்கரமாகும். அதன் தாத்பரியம் முக்கியமானது. தலைக்கும் உடலுக்கும் இணைப்பினை கொடுக்கும் இது.
தலை என்பது கட்டுப்பாடு கொண்ட இடம், மூளை உள்ளிட்ட கட்டளைகள் உருவாக்கும் இடம், முழு கட்டுப்பாடு இருக்கும் இடம். அதுதான் தலைக்கு ஒன்று என்றால் உடல் இயங்காமல் போவது அப்படிதான். அது இயங்கும் இடத்தையும் இயக்கும் சக்தியும் ஒன்றாக சேர்க்கும் இடமே கழுத்து. இந்த இயக்கம் சக்தியினை இயங்கும் சக்தியாக மாற்ற எல்லா வேலையும் இது செய்கிறது. இந்த இணைப்பை கொடுப்பதுதான் விஷுக்தி. இந்த விஷுக்தி இருக்கும் இடத்தில் தான் குரல் வளை, மூச்சுக்குழாய், தைராய்டு சுரப்பிகள் என பல முக்கிய பாகங்கள் வரும். இந்த சக்கரம் சரியாக துலங்கினால் கழுத்து தொடர்பான உடலியல் நோய்கள் வராது. குரல் சிக்கல், தைராய்டு, மூச்சுக்குழாய் சிக்கல், உணவுக்குழாய் பிரச்சனை போன்றவை வராது. அனைத்து இயக்கமும் சரியாக இருக்கும். இது மங்கிவிட்டால் மேற்சொன்ன நோயெல்லாம் வரும். கழுத்து வலி, தொண்டை வலி, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், சீரற்ற தைராய்டு செயல்பாடுகள், இரத்த சோகை, பல் சார்ந்த பிரச்சனைகள், காது சார்ந்த கோளாறுகள், வாய்ப்புண், உடல் சோர்வு, தலைவலி, முதுகுத்தண்டு கோளாறுகள் அனைத்தும் வரும். அதனால் இந்த இணைப்பான இந்த சக்கரத்தை எல்லா பாகங்களையும் இணைக்கும் இந்த சக்கரம் அதி முக்கியமானது. இது சரியாக இருந்தால் மனநலம் சரியாக இருக்கும். அப்பொழுது நேர்மையான வெளிப்படையான பேசும் தன்மை, பிறரின் பேச்சை கவனமுடன் கேட்கும் தன்மை, பிறரோடு இயல்பாக கலந்து பழகும் தன்மை, நன்றாக பாடுதல், கலைப்படைப்புகளை கொடுத்தல், கலை திறன்களை, படைப்பாற்றல், தன்னம்பிக்கை, அமைதியான மனநிலை ஆகியவை வரும். கலைஞர்கள், பாடகர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இசை அமைப்பாளர்கள் என்ற பெரும் கலைஞர்களுக்கு இந்த சக்கரம் மிக முக்கியம். உண்மையில் இந்துக்கள் 7 ஸ்வரங்களும் 7 சக்கரங்களை துலக்கும் உக்திகள். அந்த வகையில் 5ஆம் ஸ்வரம் தாண்டி யாரும் அதிகம் பாடுவதில்லை. 5ஆம் ஸ்வரத்திற்கான பலன் இந்த சக்கரம் துலங்குகின்றது. மேற்கொண்டு பாடிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு 7 சக்கரமும் துலங்கும். நாயன்மார்கள் பாடினார்கள், ஆழ்வார்கள் பாடினார்கள், சங்கீத மும்மூர்த்திகள் பாடினார்கள். எல்லோரும் பாடி இறைவனை அடைந்தார்கள் என்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை. 7 ஸ்வரங்களை பாட பாட 7 சக்கரமும் சரியாகும். இந்த நிலை இறைநிலையின் எளிதில் நமக்கு அருகே கொண்டு வருமாம். இசை இறைவனை வசப்படுத்தும் என்பது இதன் சூக்ஷ்மம். இந்த சக்கரம் சரியில்லை என்றால் படைப்பு திறன் முடங்கும், பிறரோடு பேச பழக அச்சப்படுதல், கேலிக்கு ஆளாகுதல், மனதில் பயம், உபயோகமற்ற பேச்சு, பொது மேடைகளில் பேச தயங்குதல், சமூக தொடர்புகளை தவிர்த்தல், பதட்டம், பிடிவாதம், பாதுகாப்பற்று இருப்பது போன்றவை நடக்குமாம். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய திறமைசாலியாகவும் அறிவாளியாகவும் பெரும் ஞானம் கொண்டவனாக இருந்தாலும் சரியாக அதனை வெளிப்படுத்தாவிட்டால் பலன் இல்லை. அவன் வெளிப்படுத்தும் கலை, அது பேச்சு, பாடல், எழுத்து, ஓவியம் என்று எந்த வகையாவது ஒருவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சக்கரம் நல்ல தன்மையினை கொண்டு வந்து தரும். விஷுக்தி என்றால் சுத்தமான என்று பொருள். யாரால் தன்னை அச்சமின்றி கொஞ்சமும் தயக்கமின்றி வெளிப்படுத்திக் கொள்ள முடிகின்றதோ அவன் தன்னிடம் உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கின்றான், அதனை வெளிப்படுத்துகின்றான். யார் தன்னை வெளிப்படுத்த முடியும் என்றால் மனம் முழுக்க நல்ல விஷயம் கொண்டவன், யாரும் குற்றம் சொல்ல முடியாதவன் தன்னை வெளிப்படுத்துகின்றான். நல்ல முறையில் ஒருவன் தன்னை உலகுக்கு காட்டி பல விஷயங்களை சொல்ல இந்த சக்கரம் துலங்குதல் அவசியம். இந்த சக்கரம் தான் ஒருவனுக்கு உலகுக்கும் தொடர்புக்கு நமக்கும் உண்டான சக்கரம். அனைத்து விதமான உபதேசங்கள் செய்ய இந்த சக்கரங்கள் தேவைப்படுகின்றது. எழுத்து, போதனை, பாடல் என்று அனைத்தும். அங்கீகாரமும் அடையாளமும் ஒருவனுக்கு வாழ்நாளில் முக்கியம். அதற்கு இந்த சக்கரமே ஆதாரம். யாரின் குரலுக்கு ஒரு மதிப்பு உண்டோ, யார் குரலுக்கு உலகம் செவி மடுக்கின்றதோ, எந்த குரல் சமூகத்தை உலுக்குமோ, யார் குரலுக்கு சமூகம் மகுடிக்கு உட்பட்ட பாம்பாகி மயங்கி கிடக்குமோ, யாரின் சொல்லுக்கு மதிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சக்கரம் தூண்டப்பெற்று இருக்கின்றது என்று அர்த்தமாம். இந்த சக்கரம் இல்லாமல் தலையும் உடலும் இணையாது என்பது போல் பிரபஞ்சத்தினை ஆளும் ஈர்க்கும் ஓர் சக்தி ஒருவனுக்கு கிடைக்கும். எல்லோரும் பேசுவார்கள், எழுதுவார்கள், பாடுவார்கள். ஆனால் மக்களை ஈர்க்க முடியுமா என்றால் முடியாது. அதற்கு பிரபஞ்ச சக்தி அவனில் இயங்க வேண்டும். அதற்கு முக்கியமாக இது நமக்கு துணை புரிகிறது. முருகப்பெருமான் மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராய் இருந்த ரகசியம் இதுதான். முருகப்பெருமானை வணங்கினால் அன்னையின் அருள் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்கரம் நமக்கு தூண்டப்படும். நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் செல்வாக்காகவும் கலைகளும் அருள்வார். மையப்பகுதியில் இருந்து கீழ் நோக்கி உள்ள அனைத்து கோணங்களும் ஸ்ரீ சக்கரத்தில் இவையற்றே குறிப்பிடுகின்றது. ஆளும் தன்மை, கீர்த்தி, செல்வம், வைராக்கியம், மோட்சம், ஐஸ்வர்யம் என 6 பாகங்களுக்கு
இப்படிப்பட்ட இந்த சக்கரத்தை நாம் தூண்டப்பெற்று இருக்க வேண்டும். இந்த ஸ்கந்த மாதாவை வழிபட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் இந்த 7 சக்கரத்தை தூண்டுவதிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது என்று நாம் இந்த 4 நாட்களில் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இவற்றைத்தான் வேதியர், ஞானியர், அனைத்து பெரியோர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்தால் ஒரு தாய்க்கு பெருமையோ, அப்படிப்பட்ட பெருமையை இந்த சக்கரம் தூண்டுதலின் மூலம் தரும். முருகனை அன்னை பெற்றெடுத்தால் அவன் அழகும் வீரமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட ஞானமும் தெளிவும் கொண்ட பெரும் தெய்வமாயிருந்தான் என்பதுதான் ஒவ்வொரு சொல்லும் அழகும் மீட்பும் கொண்டதாக இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அந்த அன்னையின் அருள் வேண்டும். இப்படிப்பட்ட ஓர் அன்னை நமக்கு கிடைக்க அந்த குழந்தைக்கும் ஒரு பாக்கியம் வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் தன் பிள்ளையாக அருள் வழங்க அவள் துடித்துக் கொண்டு இருக்கிறாளாம். அவளை நாடி அவரின் பிள்ளைகளாக அவள் கரங்களில் நாம் ஒடுங்கிவிட்டோம் என்றால் அவளிடம் அடைக்கலமாகி கையேந்தி நிற்போர்க்கு அவள் எல்லா வரத்தையும் தருகின்றாளாம். இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்திலாவது தேடி வந்து தராமல் இருக்க மாட்டாள் அல்லவா அவள். ஸ்கந்த மாதா முருகனுக்கு மட்டும் அன்னை அல்ல, எல்லா உயிர்க்கும் அவளே தாய். அவளை வேண்டி எல்லா வரங்களையும் அடையலாம். அன்பும் கருணையும் கொண்ட அவள் அதை நிரம்ப தருகின்றாள். அதை பெற்றுக்கொள்ளும் நாளும் இதுதான். அவளுக்கான மந்திரம் இது. சின்ஹாசன் கடநித்யம் பத்மஸ்ரித் கர்த்தவ்ய சுபதஸ்து சதாதேவி ஸ்கந்த மாதா யசஸ்வினி. தன் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தியவளும் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவளும் ஸ்கந்தனின் தாயாகவும் இருக்கும் தேவி துர்கை நான் வணங்குகின்றேன் என்கின்றது ஸ்லோகம். இதை படிப்பவரும் கேட்பவரும் அனைத்து வளங்களும் பெறுவர்.